60 வருஷமா அடிப்படை கல்வி இல்லாமல் இந்த அரசு இயங்காது. ஆனா அரசு தரப்புல இருந்தும் ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தானே சார். ஆமா, முயற்சி 2000 வருஷம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 2000 வருஷம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார், முடிந்தவரை தமிழக அரசு பல இடங்கள்ல இங்க அறிவிப்புகள் அறிவிச்சுட்டு இருக்காங்க. இலவச முதலமைச்சர் சலுகைகளும் உரிமைகளும் முதலமைச்சர் அலுவலகத்திலேயே மணல் கடத்த ரொம்ப டீலிங் பேசுறேன். 40 அடி பள்ளம் கிடக்கையா ஐயா, நீதிமன்றம் பதறி போய் நீதிபதி இவ்வளவு பெரிய மனுஷன் கோர்ட்டை வந்து. செய்தி ஸ்தாபனங்கள் அத்தனையுமே பெய்டு நியூஸ், காசு கொடுத்து எந்த செய்தி வேணால் போடுது. இவர்கள் கொள்கை கோட்பாடு தான் கிடையாது. சன் டிவி உட்பட, சன் டிவி திமுகவில் ஊழலே இல்லைன்னு சொல்லுவான். ஊழலே திமுக தான். இப்போவே பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு. அரசியலுக்கு வந்தால் இன்னும் பல ஆயிரம் கோடி. இதை தாண்டி எந்த பொது நோக்கம் இல்லை லதாவுக்கு. லதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பண பேய். விஸ்கி பாட்டில் விஜய்க்கு பெட்டி தூக்கிட்டு போறாரு, பெட்டி தூக்கிட்டு போறாரு விஜய்க்கு, விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போறாரு. அப்போ இப்போ அதிகாரம் கூட திரிஷாட்ட போயிடுச்சு. திரிஷாவுடைய தாய் மாமா RSSல ஒரு பெரிய தலைவர். சார், அந்த விழிப்புணர்வு அப்படின்றது பெண்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது அரசியல் ரீதியாவா, இல்ல கல்வி சார்ந்தா, இல்ல பொருளாதாரம் சார்ந்து இருக்கணுமா? அடிப்படையா கல்வி கொடுத்துட்டீங்கனால அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்துடும், விழிப்புணர்வு வந்துடும். இங்கே ரெண்டுமே இல்லையே. நீங்கள் போய் தெருவில் போய் பாருங்கள், ஒரு 50 வயது 40 வயது பெண்கள் எத்தனை பேருக்கு ஆரம்ப கல்வி கொடுக்கப்பட்டு சர்வே எடுங்க. இந்த திராவிட எத்தனை வருஷமாக ஆளுது? 67லேருந்து ஆளுது. 67, அது ஒரு 33, 33, 43, 53, 59, 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷமாக அடிப்படை கல்வி இல்லாமல் இந்த அரசு இயங்காது. ஆனா அரசு தரப்புல இருந்தும் ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தானே சார். ஆமா, முயற்சி 2000 வருஷம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 2000 வருஷம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் செய்தியாமா? நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் 8 கோடி பேர் இருக்கான். பிரான்ஸில் அந்த நாட்டு மக்கள் 8 கோடி பேர் தான். அந்த நாட்டில் கல்வியே இல்லாத ஒரு குடிமகனை பார்க்க முடியாது. ஏன்? அடிப்படை கல்வி தான் முதல்ல. சோறு கிடையாது, கல்வி தான் முதல்ல. அப்போ அதற்கான திட்டங்க இல்லை. ஏன்? இவன் படிக்காமல் முட்டாளாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கொண்டு போடுவோம், அப்போ தான் நமக்கு கூட்டம் போடுவோம். அப்போ தான் நீங்கள் ஒரு எம்எல்ஏவை பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ விருகை ரவி எம்எல்ஏ, அவர் காரில் அவர் முன்னாடி உட்காந்துருப்பார், நல்லா கையை மடித்து விட்டுட்டு எழுத படிக்க தெரியாமல் முரட்டு ஆள் 10 பேர் காரில் உட்காந்துருப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன் எதுக்கு எம்எல்ஏக்கு எதுக்கு எழுத? அவனுடைய எஜுகேஷனை வாங்கி பாருங்க. அடியாளாக உட்காந்துருப்பான். அடியாள் தான். எம்எல்ஏ எவ்வளோ கேள்வி வாட்ட அடிப்பான். அப்போது இதுதான் இங்கே அரசியல். இதுதான் அரசியல். இந்த தொகுதியில் இருக்கிற அத்தனை பிறந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போதான ஒரு சர்வே எடுக்கணும். அதுதானே அரசியல். அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் அடிப்படையாக கொடுக்கணும். அதுதானே ஒரு அரசனுடைய வேலை. இங்கே அப்படியே தான் இருக்கா? இல்லை, இலவச சாராயம் கொடுப்பான். ஓட்டு போடுறியா, எல்லாரும் குவார்டர் ஃப்ரீ. சார், முடிந்தவரை தமிழக அரசு பல இடங்கள்ல இங்க அறிவிப்புகள் அறிவிச்சுட்டு இருக்காங்க. இலவச முதலமைச்சர் சலுகைகளும் உரிமைகளும். முதலமைச்சர் அலுவலகத்திலேயே மணல் கடத்த ரொம்ப டீலிங் பேசலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, இப்படி பல பேரை எவ்வளோ உழவு கொடுப்பேன், வருஷம் எவ்வளோ கொடுப்பேன்? 300 கோடி ரூபா கொடுப்பியா? முதலமைச்சர் அலுவலகமே. நீங்கள் ஒரு சகோதரி தமிழர் விடுதலை படை ஒரு கட்சி வச்சிருக்கு, வீரலட்சுமி கன்சீவாக இருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மணல் எடுப்பதை தடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அந்த அம்மா போராட்டம் பண்ணுது, பாலாறில் மண் எடுக்காதீங்கடான்னு. நிறைமாத தாய்மையோடு அந்த அம்மாவை போலீஸ்காரன் பிடிச்சி கொண்டு என்கவுண்டர் பண்ணுறதுக்கு காட்டுக்குள்ளே வச்சுருக்கான். கேளுங்க அந்த அம்மாட்ட. அந்த அம்மா என்ன சமூக விரோதியா, சட்ட விரோதியா, இல்லை ஏதாவது ஆயுத கடத்தலா, இல்லை ஏதாவது கஞ்சா கடத்தலா, அபின் கடத்தலா? எங்கே பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் ஆளாக நிற்கும் அந்த அம்மா வீரலட்சுமி. மணல் கடத்தலை எதிர்த்த காரணத்தினால முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய உத்தரவின் பேரில் காவல்துறை ஜீப்பில் ஏற்றிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு மிரட்டுறான்.
மண்ணுக்குன்னு திருடுறதை பற்றி ஏதாவது வெளியில் பேசினா, மீட்டிங் போட்டால், செய்தி பேப்பரில் போட்டால் சுட்டு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாமல் மணல் கடத்துகிற வீரலட்சுமியை கடத்தி கொண்டு போய் வச்சு மிரட்டுகிற அரசு தான் இந்த திராவிட அரசு. 5000 கோடி எப்படிமா திருட முடிஞ்சது? ஆறுமுகசாமிக்கு 5000 கோடி வச்சுருக்கார், ஆற்றுல இருக்கிற மணலை பூரா. அதே போல் சேகர் ரெட்டி 5000 கோடி, ராஜப்பா, மணல் ரத்தனம், மணல் ராமச்சந்திரன், கரிகாலன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பேர் இருக்கான். 25 பேர்கிட்ட 5000 கோடி வச்சுருக்கு. இதெல்லாம் எங்கே? அரசு என்ன பண்ணுது? அரசே திருடுகிறது. நீங்கள் ஐயா இறந்து போன நல்ல கண்ணு போய் மதுரை ஹைகோர்ட் நிற்கிறாரு. ஐயா, ஏன் ஸ்ரீவைகுண்டம் ஊரில் ஆற்று மணலை பூரா திருடிவிட்டானுவா, அரசாங்கம் 4 அடி தான் உத்தரவு கொடுத்தது. எவ்வளவு? 4 அடி. 40 அடி பள்ளமாக கிடக்குது. அரசு கொடுத்த உத்தரவு எவ்வளோ? பேப்பரில் எவ்வளோ இருக்குது? 4 அடி தான் எடுக்கணும்னு கொடுத்துருக்கு. எவ்வளோ அடி எடுத்திருக்கான்? 40 அடி பள்ளம் கிடக்குயா ஐயா. நீதிமன்றம் பதறி போய் நீதிபதி, என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் கோர்ட்டை வந்து அழுகிறார் ஐயான்னு உடனடியாக போட்ட உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில். இப்படி மக்களிடம் விழிப்புணர்வு வராத காரணத்தினால் சிவி சண்முகங்களும் திண்டுக்கல் சீனிவாசன்களும் பெரிய அதிகார மையமாக மாறி போய் விட்டார்கள். இதனுடைய விளைவு தான் இது போன்ற நாக்கு தடித்த வார்த்தைகள் வந்து விழுவதற்கு காரணம். என்னைக்கு 100% பெண்களிடம் கல்வி அறிவு, பொது அறிவு, அரசியல் அறிவு, பொருளாதார அறிவு வந்து சேர்ந்தால் 500 பெண்கள் நிற்பாங்க யார் வீட்டில்? அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள், அந்த கூட்டத்தில் இருந்த பெண்கள். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை எதுதான் கூட்டம் நடக்குது. அந்த பெண்கள் ஐயோ அறிவு இருக்கா உனக்கு இப்படி பேசுகிறேன்னா எதுவுமே இல்லையே. அப்போது பெண்களிடம் பெண் கல்வி போய் சேரல. நீங்கள் திருப்பூர் ஜெய்வாபாய் ஸ்கூலு 5000 பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடமா. அதில் ஒரு பெரியார் தொண்டர் பெண் ஏன் அடிமையானால் ஒரு புத்தகத்தை எழுதி 500 பெண்களுக்கு கொண்டு சேர்த்துறதுக்கு போயிருக்கார். திருப்பூரில் நல்லா கேட்டுங்க, ஜீவாபாய் ஸ்கூலில் பெரியார் எழுதிய புக்கு பல லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்த புக்கு. அங்கே ஆர்எஸ்எஸ்காரன் குண்டர் 50 பேர் வந்துட்டான். திருப்பூர் எம்எல்ஏ செல்வராஜ், அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். 50 குண்டர்கள் வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா பத்திரிகை வந்து கொடுத்துறாங்கிறான். அவனை என்கவுண்டர் பண்ணி 50 பேர் என்கவுண்டர் பண்ணி இருக்கணுமா இல்லையா? அந்த புத்தகம் அந்த ஆசிரியர் பயந்துட்டாங்க. ஐயோ இந்த சச்சால இந்த புத்தகம் கொளுத்தப்பட்டது. எங்கே? திராவிட ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், கருணாநிதி ஆட்சியில் புத்தகம் கொளுத்தப்பட்டது. பதிவு பண்ணிங்க. அப்போது சிவி சண்முகங்களும் திண்டுக்கல் சீனிவாசன்களும் இப்படி கொழுப்பு வார்த்தைகளை பேசத்தான் செய்வோம். இங்கே மக்கள்கிட்ட அதை பெரியார் சொல்கிறார், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆக இந்த மக்களிடம் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஓகே சார். சரி, இதே மாதிரி இன்னொரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சு தாவேகா சார்பிலிருந்து. ஸோ அப்போது ஆதவர்ஜுனா பேசும்போது ரஜினி அவர்களை விமர்சித்ததா சொல்கிறாங்க. ஸோ ரஜினி அவர்களும் நேரடியாக இது என் மீது வைக்கப்பட்ட களங்கம், பலி, இந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லாமல் எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் நன்றின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுறார் ரஜினி அவர்கள். ஸோ அதே நேரத்தில் அன்றைக்கு ஈவினிங்கே வந்து ஆதவர்ஜுனா அவர்கள், நீங்கள் வந்து எனக்கும் தலைவர், எங்கள் தலைவருக்கும் தலைவர் நீங்கள் தான் அப்படின்ற இடத்துலையும் நான் வந்து உங்களுடைய டேட்டாவை வச்சு இதுதான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சர்வே படி உங்களுக்கு 18% ஓட்டு வந்துருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சுட்டி காட்டுற இடமா தான் திமுக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்த்துச்சு. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் அந்த ஸ்டேஜில் பேசினேன் அப்படின்ற இடத்துலையும் வந்து நின்றார். ஸோ அதுக்காக பலரும் ஆதவர்ஜுனா மீதும் தனிப்பட்ட முறையிலும் விமர்சனங்கள் வச்சாங்க. இல்லை தாவேகா கட்சி சார்பில் இருந்தும் அவங்க வந்து விமர்சனங்களை தாவேகா மீதும் வச்சாங்க. அப்படின்னும் போது இங்கே ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒருவேளை, ஏன்னா ரஜினி அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் 2 அறிக்கைகள் மட்டும் தான் வந்திருக்கான். ஏன்னா ஒன்று வந்து ஜெயலலிதா அவர்களுக்காகவும், இன்னொன்று ஆதவர்ஜுனாவுக்காகவும். ஸோ இந்த இடத்துல ஆதவர்ஜுனா இல்லை தாவேகாவை வந்து விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் வந்து தாவேகா மீது விமர்சனம் வைக்கிறாங்களா, இல்லை ரஜினி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற இடத்துல வந்து நிற்கிறாங்களா? அம்மா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி அரசியலுக்கு வர விரும்பவே இல்லை. அதுதான் உண்மை. நீங்கள் செய்திகள், இப்போது செய்தி ஸ்தாபனங்கள் அத்தனையுமே பெய்டு நியூஸ், காசு கொடுத்து எந்த செய்தி வேணால் போடுவோம். இவர்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. சன் டிவி உட்பட
சன் டிவி திமுகவில் ஊழலே இல்லைன்னு சொல்லுவான். ஊழலே திமுக தான். ஊழல் பணத்தில் உருவாக்கப்பட்டதான் கலைஞர் டிவி. 600 கோடி ரூபாய் எப்படி வந்துன்னு சிபிஐ வந்து தயாளமாவை கேட்குறான். கீழே அறிவாலயம், கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே ஒரே காங்கிரஸ் எடுத்து, அதுக்கு மேலே கலைஞர் டிவி. உனக்கு ஏதுமா 600 கோடின்னு கேட்குறான். எனக்கு என்னப்பா 600 கோடி தெரியும், இங்கே விழுகிற சால்வை எடுத்து கொண்டு போய் நல்லியில் விற்றுட்டு வருவேன், அதுதான் எனக்கு தெரிஞ்ச பணம். இப்படி அந்த அம்மா சொல்லுது. 600 கோடி ரூபாய் 2Gயில் வந்த லஞ்ச பணம், கள்ளப்பணம், கருப்பு பணம் தான் கலைஞர் டிவி உருவானது. இதில் என்னத்தை உண்மையை சொல்லிடுவான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வருவதற்கு அவர் விரும்பவே இல்லை, எந்த காலத்திலையும் விரும்பல. ரஜினி மனைவி விரும்புகிறான், லதா ரஜினிகாந்த். எப்படின்னா இப்போவே பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு, அரசியலுக்கு வந்தால் இன்னும் பல ஆயிரம் கோடி. இதை தாண்டி எந்த பொது நோக்கம் இல்லை லதாவுக்கு. லதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பண பேய். கோச்சடையான் பட தயாரிப்பாளர் இன்னும் அடியாளை வச்சு வீட்டை உடைக்கிறான். இன்னைக்கு வாங்கின பணத்தை கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கோச்சடையான் படத்துக்கு லதாட பணமாக இல்லை. இந்த மார்வாடி ஏறக்குறைய 5 கோடி ரூபா கொடுத்துட்டு நீதிமன்றமாக ஏறி இறங்குறான். அந்த மாதிரி பேய், பண பேய் லதா ரஜினிகாந்த். லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணுது, ரஜினி அரசியல் இருக்குன்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் இப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுது. ஆனால் ரஜினி என்ன பண்ணுறாரு, சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்த நபர். 25 வருஷம்தான் அந்த கிட்னி வேலை செய்யும். 25 வருஷத்துக்கு மேலே இதை தூக்கி இன்னொரு கிட்னி வைக்க முடியாது. அப்போ கன்னியாகுமரியில் ஆரம்பித்த பிரச்சார கூட்டம் சென்னை வருகிற பொழுது கிட்னி சட்னி ஆயிடும். இதெல்லாம் அவர் விரும்பலை. பல ஆயிரம் கோடி இருக்குது சம்பாரிச்சு, பல ஆயிரம் கோடியை வைத்து அமைதியாக வாழ்வது தான் ரஜினியுடைய நோக்கம். ஒரு காலகட்டத்தில் லதாவுடைய டார்ச்சர் தாங்காமல் என்னை விட்டுருமா, என்னை டைவர்ஸ் பண்ணிடு, சொத்தெல்லாம் நீ எடுத்துக்க. 25 வருஷம் முந்தி நடந்த கதை இது. எனக்கு சொத்தே வேண்டாம், என்ன ஆளை மட்டும் விடு, நான் நேராக 4 காவி வேட்டி கொடு, சினிமா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் போய் எங்கே உட்காந்துக்கிறேன்? கேத்ரிநாத், பத்ரிநாத், புத்ரிநாத்துக்கு போயிடறேன்ட்டார். அங்கே சாப்பாடு எவனா கொடுப்பார், அப்படி சாப்பாடு திருட்டு அங்கேயே செத்து போகிறேன், ஆளை விட்டுன்ட்டார். இல்லை இன்னும் படம் நடிக்கணும், பல ஆயிரம் கோடி நடிக்கணும். எல்லா சினிமா கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணி காசு சும்மா கிடக்கிறார் வீட்டில், பணம் கொடுன்னு கேட்குறது லதா ரஜினிகாந்த் தான். என் ஆளை விடுமா, நிம்மதியே இல்லை, பல முறை பேசியிருக்கார். இதுதான் ரஜினியுடைய நிலைமை. ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் என்னென்னா, தான் ஒரு லைம் லைட்லேயே இருந்திருக்கணும், தான் ஒரு செய்திகளை அடிபட்டு கொண்டே இருக்கணும். ஏன் விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு போனார், அது செய்தி இல்லையா? செய்தி தான் சார். விஸ்கி பாட்டில் விஜய்க்கு பெட்டி தூக்கிட்டு போகிறாரு, பெட்டி தூக்கிட்டு போகிறாரு விஜய்க்கு, விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது இப்போ அதிகாரம் பூரா திரிஷாட்ட போயிடுச்சு. இப்போ ஆதவ அர்ஜுனா அந்த அது கூட இல்லை. சரி, அதே தான் நயினா நாகேந்திரன் அவர்களும் வந்து இந்த விஜய் அவர்களை தாக்கும் போது த்ரிஷா அவர்களை வச்சுதான் பேசினாங்க. இப்போ நீங்க சொல்லும் போதும் எல்லாமே வந்து த்ரிஷா அவர்கள்ட்ட அதிகாரம் போயிடுச்சு. இல்ல அதிகாரம் போயிடுச்சுன்னு தான் சொல்ல வந்தேன், தவறால ஒண்ணு சொல்லியே. சரி, அதிகாரம் விஜய் அதிகாரம் பூரா யாருட்டு இருக்கு, த்ரிஷா விட்ட போயிடுச்சு. எப்படின்னா விஜய் அவர்களோட தனிப்பட்ட முடிவு சார். அப்படி இல்ல அரசியல். நான் என் தலைவிதியும் த்ரிஷா விட்டு போயிருக்கு. விஜய் முதலமைச்சர் ஆனானா முடிவெடுக்கக்கூடியவர் த்ரிஷான்னா நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? த்ரிஷா தான் டெல்லி வழியாக பம்பாய் போய் இந்த ஜனநாயகன் படத்துக்கு உண்டான அத்தனை சிக்கல்களையும் தீர்த்தவர் த்ரிஷா. காரணம், த்ரிஷாவுடைய தாய் மாமா ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய தலைவர், அவர் தான் விஜயை காப்பாற்றியவர், பாஜகவோடு கூட்டணியை முடிவு செய்தவர், இறுதி செய்தவர். நான் இப்படி தான் சொல்கிறேன். இது தனிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் போகல, அது நமக்கு தேவையில்லை. சரி. அப்போது இந்த ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் தான் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் கட்சியில் ஒரு பெரிய செய்தி தொடர்பாளர், 2ஆம் கட்ட தலைவர். இதை தக்க வைப்பதற்காகத்தான் ரஜினியை பம்பு சண்டைக்கு இழுக்கிறார். அவர் அந்த இடத்துல ரஜினியை மட்டும் விமர்சிக்கல, திருமாவளவன் அவர்களையும் விமர்சிக்கிறாரு, வைகோ அவர்களையும் விமர்சிக்கிறாரு. அப்படின்னும் போது ஒவ்வொரு கட்சிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது விமர்சனமா பண்றாரு. சோ அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அவரே இந்த இவர் எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா, ஆதவ அர்ஜுனா பெண் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சபரீசனுக்கு உதவியாளராக போறார். 1000 கோடி ரூபாய் மாமனாட்டை வாங்கி கொடுக்குறாரு.
அது கள்ள லாட்ரி போனால் மாமனார் மேலே 250 வழக்கு இருக்குது. எவ்வளவு? சிபிஐயில் 280 வழக்கு இருக்குது, கள்ள லாட்ரி வழக்கு. ஏழை எளியவனை சுரண்டி வாங்கின வழக்கு. இந்த வழக்கில் மீண்டும் தமிழ்நாட்டில் லாட்ரி கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் போய் பெண் நிறுவனத்தை ஆரம்பித்து பெண் நிறுவனத்தை ஆரம்பித்து இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுருக்காரு. பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு, மாற்றம் தர்றாருன்னு இந்த வேலை செஞ்சது பூரா யார்? ஆதவ் அர்ஜுனா தான். அப்போ அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, வேற ஒன்றும் அங்கே சண்டை இல்லை. சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஏன்னா விமர்சனங்களாகவும் அவர் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டே வருது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்க மார்டின் அவர்கள்கிட்ட இருந்து பல ஆயிரம் கோடி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றீங்க. ஸோ அதே இடத்துல அவங்க பையன் சார்லஸ் மார்டின் அவர்கள் கூட ஆதவ் அர்ஜுனா மீது விமர்சனங்களை வைக்கிறாரு. ஏன்னா நீங்க எங்களுடைய குடும்பத்தையே பிரிச்சவர் ஆதவ் அர்ஜுனா நம்பாதீங்க விஜய் அப்படின்ற இடத்துலையும் வந்து நிற்கிறாரு. அப்படின்னும் போது அவங்க குடும்ப பிரச்சனையை பொதுவெளிக்கு எதுக்கு எடுத்துட்டு வரணும்? இல்லை, அவங்க குடும்ப பிரச்சனை ஏன் பொதுவெளிக்கு எடுத்துட்டு வராங்கன்னா, ஏன்னா அவங்க மச்சான் ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு, லட்சிய ஜனநாயக கட்சின்றது. ஸோ அது பாண்டிச்சேரியில் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது எதுக்கு பொதுவெளியில் ஆதவ் அர்ஜுனா மீது ஏதோ ஒரு விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க? விமர்சனம் இருக்கிற காரணத்திலாம் விமர்சனம் வைக்கிறாங்க. விமர்சனம் இல்லாதவர் மீது எப்படி விமர்சனம் வைக்க முடியும்? விமர்சனம் வைப்பதற்கு தகுதியான நபர் தான் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா மீது பல குற்றச்சாட்டு இருக்கு. திமுகவில் ஒன்றும் வியாபாரம் செய்ய முடியவில்லை, லாட்டரியை கொண்டு வர முடியவில்லை. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது எம்பி ஆகணும்னு திருமாவட்ட வராரு. திருமாவட்ட வந்து திருமாவையும் திமுகவையும் மோத விடுறாரு. தன்னுடைய அரசியல் கோபத்தை திருமாவை வைத்து திமுகவிடம் தீர்த்து கொள்கிறார் என்று தெரிந்த பிறகுதான் திரும்ப தப்பிக்கிறார். அப்போ உனக்கு பொது நோக்கம் இல்லையே. தன்னுடைய சொந்த கோபத்தை திருமாவை வைத்து திமுகவை தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வதை அறிந்தவர் திருமா கிளம்புப்பா அப்படிங்கிறார். அடுத்து தான் போன இடம் ஏடிஎம்கேல போய் சேருவதற்கு தயார் நிலை எடப்பாடியும் ஒத்துக்கொண்டார். செய்தி தொடர்பாளர் ஆதவ் அர்ஜுனா தான். கேபி முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, ஐயோ இந்த தம்பி வேண்டாம், பரபரப்பான தம்பி, நமக்கு இது சரி வராதுன்னு எடப்பாடியிடம் குறுக்கீடு செய்த பிறகு தான் அப்புறம் எங்கே போகிறாரு, தாவேக்கா போகிறார். தாவேக்காவுக்கு போன பிறகு தாவேக்காவுடைய மாநாடுகள் பூரா இந்த லாட்ரி கள்ளப்பணத்தில் தான் நடக்குது விஜய்க்கு. இவர் எங்கே ஊழலை ஒழிக்க போகிறாரு? இவர் அதிகாரத்துக்கு வந்தால் லாட்ரி வரும், அதுதான் டீலிங்க விஜய்கிட்ட. இங்கே தமிழ்நாட்டில் லாட்ரி கேரளாவோட கர்நாடகா சுற்றி இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்டது. அது வரும், அது வருவதற்காக தான் இவர் அரசியலுக்கே வந்திருக்கார். அப்போ இவருக்கு என்ன தகுதி இருக்குது? மிஸ்டர் கிளீன் இமேஜ் தான் இருக்கா? இல்லை, அத்தனையும் சுயநலம். இப்போ விஜய்க்கு செலவு பண்ணுற கோடிகளை பூரா லாட்ரி கொண்டு வந்தால் வருடம் 20,000 கோடி மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கலாம். உழைக்கிறவங்க டாஸ்மார்க்கு போதை, இது லாட்ரி போதை. இந்த போதை ஆசாமி தான் ஆதவ் அர்ஜுனா. இவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, தத்துவம் இருக்குது, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. கொள்கை தலைவர்களா 5 பேரை வச்சிருக்காங்க. ஆமா, அதை ஆமாம், அது இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதுக்குமா. கருணாநிதியே பிஜேபி உள்ள கொண்டு வந்து விட்டாரு. எப்படி ஹெச்ராஜ் எப்படி முதல்ல எம்எல்ஏ ஆனார், உள்ள வந்தார், சட்டசபைகள் எப்படி வந்தார்? திமுக தான் கொண்டு வந்தது. இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு லட்சியம் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு. உண்மையான கொள்கையோடு இருக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள் தான். கம்யூனிஸ்டுகளை இப்போ திமுக ஏதாவது 5 சீட் கொடுத்துட்டா போதும், நாட்டில் புரட்சி நடந்துடும், ரஷ்யாவாக மாறிடும், சீனாவாக மாறிடும், கியூபாவாக மாறிடும், மக்களெல்லாம் உழைக்கிற கூலி அப்படியே கிடைச்சிடும். கார்பரேட் ஏமாற்ற மாட்டான் 5 சீட்டில். இப்படி ஆகி போச்சு கம்யூனிஸ்டுகள்.